சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் ஜோஷ்வா ஸ்ரீதர். இசைஞானி இளையராஜாவை இன்று வரையிலே கடவுளாக போற்றிக் கொண்டிருக்கின்ற ஜோஷ்வா ஸ்ரீதர் ஏஆர் ரகுமான், கீரவாணி, மணி சர்மா போன்ற முக்கியமான இசையமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். சங்கருடைய தயாரிப்பிலும் பாலாஜி சக்திவேலுடைய இயக்கத்திலும் உருவான காதல் திரைப்படம் தான் இசையமைப்பாளராக ஜோஷ்வா ஸ்ரீதர் அறிமுகமான திரைப்படம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 25க்கும் மேற்பட்ட படங்களிலே பணியாற்றி இருக்கின்ற ஜோஷ்வா ஸ்ரீதர் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. இளம் வயதிலேயே இசையின் பேரில் நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. யார் காரணம்? முழுக்க இளையராஜா சார் தான். சின்ன வயசில் நான் பிறந்து 74 பிறந்தேன் சார். ஸோ ரேடியோனாலே இளையராஜா சார் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குழந்தையா இருக்கும் போதே இளையராஜா சார் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இசை காரணமாக? இசை எனக்கு அப்படியே அந்த இளையராஜா இசை எனக்கு அவர் நான் 8 வயசில் பார்க்குறேன்றது ஒன்று. அந்த 7-8 வயசு வரைக்கும் நான் இளையராஜா தான் எனக்கு அப்பா. ஏன்னா அவர் மியூசிக் தான் எனக்கு ஆறுதல். அதாவது குழந்தைங்களுக்கு என்ன வேணும். வீட்டில் எதுவும் கேட்கலையா? இல்லை, நான் சொல்லிட்டேன், என்னால் முடியவே முடியாது, படிக்க முடியாது, படிக்கிறேன் அப்படின்னு, மியூசிக் படிக்கிறேன்னு. அவங்களுக்கு அதாவது அந்த காலத்தில் என்னென்னா இப்போ மியூசிக் படிக்கிறது படிப்பாக அவங்க கருதலை. உங்களுக்கு கிறிஸ்துவ மதம் மாறணும்னு ஏன் தோணுச்சு? இப்போ அதான் சார், நான் அந்த சின்ன வயசுலேருந்தே கடவுள் எப்படியாவது இப்போ நம்மளும் அறிஞ்சிக்கணும். எல்லாருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் முட்டாளாக இருக்கோம். இது எங்கே கடவுள் எங்கே தான் இருக்காரு. முதல்ல நீங்கள் எந்த இசையமைப்பாளர்கிட்ட வேலை செஞ்சீங்க? முதல் வாசிச்சது கீரவாணி சார். அன்னமயான்னு சொல்லி ஒரு பெரிய படம். அவர் ஞான திருஷ்டியில் அவர் பார்த்துட்டார், இளையராஜா பார்த்துட்டார் என்ன. அவர் ஏற்கனவே என்ன அவருக்கு தெரியும். கதவை மட்டும் தரங்க நீங்கள் அவர் முகம், என் முகத்தை பார்த்தா அவருக்கு தெரியும். அவரை போய் பார்த்துட்டா எனக்கு வாய்ப்பு கிடச்சிடும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளான் போட்டுட்டு மறுநாள் அப்போ எனக்கு அந்த 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் நான். ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டில் மெட்ராஸ் அந்த மியூசிக்கில் இளையராஜா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிச்சிங்க. இளையராஜா வீட்டுக்குள்ளே காலடி வைக்கிறேன் பாருங்க, மாறிச்சு. என்னோட லைஃப் மாறி. கரெக்டாக சொன்னீங்க சார். அவர் கால் அந்த 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 அவரோட வீட்டு கேட்டில் காலடி வச்சோடனே என் லைஃப் மாறிச்சுன்றதான் நான் சொல்லணும். இது உண்மை. அது உங்கள் பார்வையில் மணி சர்மா எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்? நல்ல இசையமைப்பாளர் சார். அவர் நல்ல இசை, ரொம்ப கமர்ஷியலாக போடுவார் அந்த தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அவர் தெலுங்குக்கு அவர் பண்ணது நல்லா அவருக்கு 10 இயர்ஸ் ஒரு நல்லபடியாக வேலை செய்கிறேன். சூப்பராக இருக்குது. அதுக்குரிய சம்பளம் இல்லை, அதுக்குரிய சம்பளம் அவர் கொடுக்காதுன்ற அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அந்த விஷயம். அது ஒன்றும் அவர் இப்போ பார்த்தாலும் அவர் ஒன்றும் கோச்சிக்க போகிறது இல்லை, அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ என்ன சொன்னார் அப்படி கேட்டதுக்கு? ஏஆர் ரஹ்மானோட அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பு நினைவில் இருக்கா? ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது சார். நீங்கள் இப்போ பண்ண அந்த சந்தீப் சட்டோட பண்ண ஒர்க், ஏன்னா கீத் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன், ஏதாவது இந்த சிடி எதாவது கொண்டு வா அப்படின்னு. சும்மா அவர் இது வேறு எல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லா சாமானும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எதுவுமே கொண்டு வர வேணாம். எனக்கு அது நம்ம சாமானை கொண்டு வர வேண்டாமா? இது என்ன இது வித்தியாசமாக இருக்காது. ஏன்னா கீபோர்ட் பிளேயர்னால் அவங்க சாமானை போய் கொண்டு போய் செட் பண்ணின்னு வாசிக்கணும். எனக்கு இளையராஜா ஒரு பார்த்தா அப்படியே புல்லரிக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இதை கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் தான். எனக்கு அந்த ஃபீலில் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மானோட பணியாற்றும் போது என்ன இப்படி ஒரு இசை அப்படின்ட்டு நீங்கள் பிரமிச்ச தருணங்கள் அப்படின்னு எந்தெந்த இசையை சொல்லலாம்? லகான் தான் சார். லகான் என்ன ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே நான் அந்த பாடல்கள்லாம் நான் ஒன்றும் எனக்கு வாசிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எல்லாமே என்ன சொல்ல
இப்போ நம்ம இளையராஜா சாரையே பார்த்து வளர்ந்ததுனால அந்த இது எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. காலையிலேருந்து இரவுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுடணும் அன்றைக்கி நாள் அப்படின்றது. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் இரவு நேரத்துலேயே ஒர்க் பண்ணுறதுனால. இவர் அப்படியே ரிவர்ஸ். முதல்ல அவர் கொடுக்குற ஒரு பாட்டுக்கும் பின்னாடி வர்ற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஃபரன்ஸ். அது என்னன்னா எனக்கு அந்த சமயத்துக்கு கொஞ்சம் அன்னைக்கு பொழுதுக்கு அன்னைக்கு வர ஐடியா அன்னையோட முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அவரோட ஸ்டைல் அது, நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட ஸ்டைல் அது. ஏஆர் ரஹ்மானோட பணியாற்றியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா சாங்ஸுமே நான் சொல்லுவேன் சார். அவர்கிட்ட எனக்கு என்ன ஒரு பெரிய மதிப்பு மரியாதைன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஒரு இசை கலைஞனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். இளையராஜாவுடைய தீவிர ரசிகனான உங்களுடைய பார்வையில் ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்? அவரும் ஒரு பெரிய இசை மலையே தானே. ஏஆர் ரஹ்மான் 90s மியூசிக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் 2010-5 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 92ல் அவர் படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு பேருடைய இசைக்கும் என்ன முக்கியமான வேறுபாடுன்னு நினைக்கிறேன்? வேறுபாடு இளையராஜா மியூசிக் வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும் சார். அப்படியே ஒரு நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இவரது வந்து ஒரு இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் மொத்தத்தையும் அவர் நோட்ஸில் எழுதி கொடுத்தாரு. அதாவது எங்கே சாக்ஸ் வரணும், எங்கே வயலின், எங்கே ஒரு டபுள் பேஸ் வரணும், எல்லாமே அவருடைய நோட்ஸில் இருக்கும். அப்படித்தான் எல்லா இசையமைப்பாளரும் பணியாற்றுறாங்களா இல்லை வெவ்வேறு முறை இருக்கா? ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஸ்டைல் எப்படி? இல்லை, ஆனால் நம்ம வாசித்த முதல் ரெக்கார்டிங் சார், முதல்ல அவர்கிட்ட அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு செஷன் தட் ஐம் ஹேவிங் வித் ஏஆர்னா எழுதுறாரு அவர் எனக்கு. கிட்டாருக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் பண்ண வேண்டிய நோட்ஸு. இந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்குது, நல்ல வாய்ப்பு வரமாட்டேங்குதுன்ற எண்ணம் ஜோஷ்வா சேகருக்கு இருந்ததா? அது 8 வயசுலேயே வந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு மியூசிக் அறிவும் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். அது 8 வயசுலேயே நான் சொல்லிட்டேன், இந்த வாய் சொல்லிடுச்சு. நான் மியூசிக் டைரக்டர்னு எந்த அறிவு வச்சுன்னு நான் சொன்னேன்னா அது உங்களை இசையமைப்பாளர் ஆக்கலாம் அப்படின்ற எண்ணம் பாலாய சக்திகளுக்கு வந்ததுக்கு காரணம் ஏஆர் ரஹ்மானோட நீங்கள் பணியாற்றியதா? அது சங்கர் சார் தானே சார். அவர் வந்து அந்த பாய்ஸ்ன்ற படம் நான் அவர் ஏஆர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பார் இல்லையா, டைரக்டர் சங்கர் வந்துட்டு போயிட்டுருப்பார், என்னை பார்த்துருக்கார். அப்போ எந்த இயக்குனரையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் உனக்கு அமையலை? இல்லை, எனக்கு அந்த மாதிரி விருப்பமே இல்லையே. ஒருத்தரை போய் நாடி எனக்கு அது என்னமோ எனக்கு ஒருத்தரை போய் நாடி வாய்ப்பை கேட்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. யுவன் சங்கர் ராஜாட்ட பணியாற்றியது எப்படி இருந்தது? அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அப்போ ஒரு அன்னைக்கு ரெக்கார்டிங் எதுவும் இல்லை. அவர் வந்து ஏதோ மிக்ஸில் உட்காந்துருக்காரு இளையராஜா சார் பூத்தில். அப்பா இருக்கார் பூத்தில். உடனே அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம தான் இங்கே இருக்கோமே, அவர் ரெக்கார்டிங் எதாவது போதா அப்படின்னு எனக்கார ஒரே பயம், திட்டக்கிட்ட போகிறாரு. காதல் படத்துக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்ட்டு சங்கரை கேட்டிங்களா? வரும்போதே பாலாஜி சார் என்ன சொன்னார், ஃபோனில் ஒரு ஏதாவது நீங்கள் பண்ணதை ஏதாவது ஃபோன் இது சிடியில் ஏதாவது எடுத்துன்னு போயிடுங்க கூட வேணும்னு ஒரு சொன்னார். நான் ஒன்றுமே வேறு இல்லை, என்கிட்ட ஒரு டெமோ ஒன்றுமே கிடையாது. பாடல்கள் எல்லாம் திரையில் பார்த்தபோது எப்படி இருந்தது? நான் விசமிச்சு நான் பார்த்த ஒரே படம் காதல் தான் சார். காதல் திரைப்படத்துடைய வெற்றி எப்படி இருந்தது? அதான் நான் சொன்ன மாதிரி காதல் சமயத்தோட வெற்றி அப்படின்ற போது அது படம் வெற்றி அமைய சமயத்தில் நான் வந்து சிறை வாசத்தில் ஒரு 30 நாள் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். உங்களுடைய முதல் காதல் எங்கே தொடங்கிச்சு? 18 வயசில். 18 வயசாக இருக்கும் போது என் காதல், நான் வந்து படித்த அந்த மியூசிக் இன்ஸ்டிடியூட்டில். நேசித்த உங்களுடைய காதல் முறிந்ததுக்கு என்ன காரணம்? அதான் அங்கே ஏதோ ஒரு ஒட்டுதல் சரியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பிரிவினை. அது ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இது நான் நல்லா சரியாக பதில் சொல்லணுமா முடியுமா எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து மறுதளித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொல்லுங்கள். இங்கே வந்து விக்ரமன் வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் இந்த சொன்னேன். இப்போ சென்னை காதல் படத்தினுடைய பாடல் பதிவை பற்றி அவர் இந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னது. ஜோஷ்வா ஸ்ரீதர் வந்து ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், எனக்கு அவருடைய பாட்டு அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் அந்த படத்துக்கு வந்து அவர் தான் இசையமைக்கணும்னு சொல்லி நான் வந்து வலியுறுத்தி அவரை வந்து அந்த படத்தில் போட சொன்னேன். நான் ரெக்கார்டிங் தேட்டருக்கு போவேன்,
நான் போய் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கடைசியில் 5 மணிக்கு சொல்லுவாங்க, இல்லை சார் இன்றைக்கி அவர் வரமாட்டார், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சார். அது அவர் கூட சொல்ல மாட்டாருங்கிட்ட, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்லுவான். எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் அவர். இது வந்து முழுக்க 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 பச்சை பொய். வேற கேள்விப்பட்டேன் சார். யாராவது சொன்னால் பரவாயில்ல, அது இயக்குனரே சொன்னது. நான் வந்து இசையமைப்பாளர் நான் சொல்கிறேன். இப்போது இயக்குனர் சொன்னதுக்கு நான் வந்து இப்போ பதிலடி கொடுக்குறேன், அவனு கூட வச்சுக்கலாம்.